மைக்ரோ கிரெயின்ஸ் பத்தி பேசணும் இல்லைங்களா? எஸ் மேடம். சோ நெக்ஸ்ட் டே வந்து நான் கொஞ்சம் மைக்ரோ கிரெயின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ ஆக்சுவலா இன்னைக்கு அது 7 days ஓல்டு. சரி, 7 daysல என்னென்ன பண்ணீங்க டெய்லின்றத 1 by 1 சொல்லிட்டு வாங்க நீங்க. எஸ் மேம். இது வந்து ஓகே, இது நான் நிறைய பண்ணினேன். ஆனா சக்சஸ் ஆனதை மட்டும் நான் காட்டுறேன். இது வந்து பாசி பயிறு, சரிங்களா? இது வந்து உளுந்துல பண்ணது. பிளாக் கருப்பு உளுந்து. இது வந்து வெந்தயம் பண்ணதுங்களா? அப்புறம் சியா சீட்ஸ்ல நான் பண்ணினேன். ஆனா சியா சீட்ஸ் எறும்புக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அதனால அதுல ரொம்ப எறும்பு வந்துருச்சு. சோ இது சியா சீட்ஸ் உடையது. சோ இப்ப இது வந்து ஏன் நான் இந்த பாக்ஸ்ல பண்ணிருக்கேன்னா மேம், இது மேனேஜ் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே, இதுல வந்து நான் உள்ள வந்து மண்ணு போடல. இருங்க, இது என்ன டப்பா முதல்ல அதை சொல்லுங்க. இது சும்மா நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ல வாங்குற ஒரு பிளாஸ்டிக் டப்பா. ஓகே, ரைட். டப்பா, அந்த டப்பால பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து ஓட்டை போட்டுருக்கு. கீழே ஒரு 2-3 ஓட்டை. ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட். தண்ணி வந்து நின்னுச்சுன்னா கண்டிப்பா சீட்ஸ் அழுகிடும். ஓகே. அட் த சேம் டைம் அந்த பாக்ஸ், இந்த மூடி வந்து நமக்கு ரொம்ப தேவை. எதுக்குன்னா இத ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த முதல்ல 4-5 days, ஒரு 4 days வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணியே தான் வச்சிருக்கணும். அதனால மூடி வேணும். அதனால நம்ம தண்ணி வந்து அப்பப்ப ஸ்ப்ரே பண்ணிட்டு, ஒரு காலையில மதியம் ஈவினிங் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம மூடி வச்சிடணும். அப்பதான் அது கரெக்டா ஸ்ப்ரவுட்டிங் ஆகி வருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி பாட்டம்ல வச்சுட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். எக்ஸஸ் வாட்டர் இதுல வந்து நின்னுக்கும். சோ இதனுடைய அந்த லைஃப், முதல்ல ஒரு டப்பா எடுத்தீங்க, டப்பா கீழே 4 ஓட்டை போட்டீங்க, டப்பாக்குள்ள கொஞ்சம் மண்ணு போட்டீங்களா? இல்ல மேம், டிஷ்யூ பேப்பர் விரிச்சு வச்சு போட்டீங்க. டிஷ்யூ பேப்பர் மேல ஊற வச்ச இந்த தானியங்கள் இருக்கு இல்லைங்களா? அது சொல்லுங்க. ஆமா, அத ஊற வச்சுதான் இதுல போடணும். ஊற வச்சு இதுல மண்ணே போட வேண்டாம் மேம். மண்ணு வேண்டியதுல மண்ணு வேண்டியது. எஸ் மேம். எதுக்கு மண்ணு வேண்டியது இல்லைன்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா இந்த ஸ்டேஜ் வளர்ற வரைக்கும் இந்த விதையில இருக்கிற சத்தையை தான் இந்த செடி யூஸ் பண்ணும். மண்ணுல இருந்து எதையுமே எடுக்காது. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அதனால நம்ம வீட்ல மெயின்டைன் பண்றனால இந்த மாதிரி, ஏன்னா இதுக்கு நிறைய எறும்புகள் வரும். இது ஏன்னா நம்ம எந்த விதமான உரமோ எதுவுமே இதுல போடல இல்லைங்களா? இது கம்ப்ளீட்லி ஆர்கானிக். அதனால எல்லா பூச்சிக்கும் எறும்புக்கும் இது ரொம்ப பிடிக்கும். சோ ஆனா நம்ம அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு தனியா இத ஒரு ட்ரேலயோ எதுலயோ நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். இருங்க, இப்ப இன்னொன்னு. இப்போ நீங்க டப்பா எடுத்தாச்சு, கீழே 4 ஓட்டை போட்டாச்சு, அதுக்கு டிஷ்யூ பேப்பர் போட்டாச்சு, ஒரு பச்சை பயிர்னு வச்சுவாங்களேன். அந்த பச்சை பயிரை ஊற வச்சுக்கணுமா இல்ல எப்படி? இல்ல, ஊற வச்சுக்கணும் மேம். ஏன் ஊற வச்சுக்கணும்னா, அது வந்து ஒரு 8 hours. இப்ப காலையில ஊற வச்சு நைட்டே நீங்க வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து அதை வடிச்சிட்டு அப்படியே வச்சிடணும். அப்படியே இதுல போட வேண்டியது இல்ல. சோ இன்னும் ஒரு 8 hours நம்ம வெயிட் பண்ணோம்னா அதுல லைட்டா ஸ்ப்ரவுட்ஸ் வரும். அந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்த வாட்டி இந்த டிஷ்யூ பேப்பர்ல நம்ம பரத்தி வச்சு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி இதை மூடி வச்சிடணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அந்த ஸ்ப்ரவுட்ஸே தான் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம பாக்கலாம் அந்த ரூட் ஃபார்மேஷன் எல்லாமே நம்ம பாக்கலாம். 2 நாளைக்கு டப்பாவை தரக்கூடாதா? திறக்கலாம் மேம், அப்பப்ப திறக்கலாம். ஆமா, மோஸ்ட்லி வந்து சன்லைட் வந்து, ஏன்னா வேர் வந்து மண்ணுக்கு அடியில போறது இல்லைங்களா? அதுக்கு வந்து சன்லைட் இருந்துச்சுன்னா அது ஃபார்மேஷன் வந்து ரொம்ப டிலே ஆகும், இல்ல சம்டைம்ஸ் ஆகாது. சோ அதனால கண்டிப்பா அதை மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லைட்டா இந்த கிரீன் லீஃப் வர ஆரம்பிச்ச வாட்டி நம்ம ஓபன் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து இந்த பார்ட்ல இருந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல 3 வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதுல ஒரே டைம்ல எல்லாமே வளர்ந்துராது. இப்போ நாளைக்கு வந்து இந்த டாப் போர்ஷன் நம்ம எடுத்துறோம்னு வைங்களேன், அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த நாள் வரும், அதுக்கு அடுத்த நாளும் வரும். 3 times நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதனுடைய வரதுக்கு எத்தனை நாள் ஆகுது? இது வந்து இப்ப 7th day மேம். போன வாரம் பேசணும் இல்லைங்களா? சாட்டர்டே நான் ஸ்டார்ட் பண்ணி டுடே இஸ் தி 7th day. இது பச்சை பயிறு. பச்சை பயிரும் உளுந்தும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த ஒரு பருப்பை ஊற வச்சு நம்ம இது மாதிரி பண்ணும்போது அதுக்கு உண்டானது அப்படியே மண்ணுல அந்த பருப்புல என்ன அமைப்பு இருக்கோ அது மொத்தமே அந்த ஒரே செடியில வந்துருதுன்றீங்க நீங்க இல்லையா? ஒரே செடியில வந்துரும். இன்னொன்னு ஏன் இப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, இப்ப அது வந்து ஒரு விதையா இருக்கும்போது அது ஒரு உறங்கு நிலையில இருக்கும்.
ஆனா இப்ப இது செடியா குட்டி செடியா வந்த உடனே இதுல இருக்கிற அத்தனை புரதமும் வந்து பேபி புரதமா மாறிடும். அதனால நம்ம உடம்பு வந்து இதை ஈஸியா அப்சார்ப் பண்ணிக்கும். ஒரு விதையா நம்ம சாப்பிடறத விட ஸ்ப்ரவுட் நல்லது. ஸ்ப்ரவுட்டையும் விட ரொம்ப நல்லது இந்த மாதிரி 2 லீவ்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுறது. இது வந்து இப்ப இப்படி இருக்குல்லங்க மேடம். இப்ப இது எப்படின்னா, இப்ப இந்த 2 லீஃப் நான் பறிச்சுட்டேன் இல்லையா, நான் வீட்லயே தான் வச்சிட்டு இருக்கேன். நான் இப்படியே இப்படி சாப்பிட்டுலாம். அவ்வளவுதான். ஹலோ, இத பச்சையதான் சாப்பிடணுமா நாங்க? பச்சையா சாப்பிட்டா ரொம்ப நல்லது மேம். சரி, கொஞ்சம் வேற டைப்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். வேற டைப்ல நீங்க வந்து இதை இந்த மாதிரி இப்படியே பறிச்சுட்டு, இப்ப மேடம் ஒரு சாலட் காட்டினாங்க இல்லைங்களா, அதுல போட்டுக்கலாம். அதுல போட்டுக்கலாம். அடை மாவு, அடை தோசையில எல்லாம் லாஸ்ட்ல ஸ்பிரிங்கிள் பண்ணிட்டு எடுத்துடலாம். அது அந்த மாதிரி இப்ப தோசையில மிக்ஸ் பண்ணி விட்டும் தோசை வார்க்கலாம், பணியாரம் செய்யலாம். அப்ப நீங்க எந்த ஃபுட்டோட இத கார்னிஷிங் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் மேம். இப்ப என்ன கிரேவி எல்லாம் பண்ணும்போது கசூரி மேத்தி போடுறாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இறக்கி வச்சுட்டு இதை போட்டுக்கலாம். எங்கெல்லாம் நம்ம மல்லி எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அங்க எல்லா இடத்துலயும் இதை யூஸ் பண்ணலாம். இத அப்படியேவும் சாப்பிடலாம் மேம், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் மேடம். இது வந்து நீங்க அத பண்ணது எத்தனை நாளைக்கு வச்சு சாப்பிடலாம்? எத்தனை நாளைக்கு? இப்ப நாளைக்கு நான் ஹார்வெஸ்ட் பண்ணலாம், நாளானிக்கும் பண்ணலாம், அதுக்கு அடுத்த நாளும் பண்ணலாம். இந்த பாக்ஸ் எனக்கு ஒரு ஆளுக்கு 3 டேஸ் வரும். ஏன்னா இது வந்து இப்ப நான் கட் பண்ணி எடுத்தேன்னா ஒரு 10-15 கிராம் இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு 100 கிராம் கீரை. வாவ், சூப்பர். இப்போ கீரை வந்து நம்ம அப்படியே சாப்பிட முடியாது இல்லைங்களா, கொஞ்சமாவது. ஏன்னா அது பிக் பிளான்ட், பெரிய செடி. கொஞ்சமாவது ஒரு ஸ்டீம்ல வந்து நம்ம அதை வேக வச்சுதான் அந்த செல்ஸை பிரேக் பண்ணி தான் நம்ம சாப்பிடணும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க மேடம், இதுக்கெல்லாம் வந்து ஓகே, இது அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட்னாலும் சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நம்ம வெளியில வாங்கணும் அப்படின்னு வைங்க, இது வந்து எல்லா கடைகள்ல கிடைக்காது. லுலு மால் மாதிரி பெரிய கடைகள்ல கிடைக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா இத்தினோண்டு ஒரு 20 கிராம் வந்து 80 ரூபா 90 ரூபாய் போட்டிருப்பாங்க. திஸ் ஒன் நம்ம மேக் பண்றதுக்கு 5 ரூபாய் கூட ஆகாது. ஒரு கைப்பிடி இருந்தா போதும் இல்லையா? சோ அது ஏன் அப்படி விக்கிறாங்கன்னா, இது உண்மையிலுமே அவ்வளவு இன்னைக்கு வந்து வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப எல்லா சப்ளிமெண்ட்டுக்கும் இது ரொம்ப ஈக்குவலன்ட் மேடம் இது. அதே மாதிரி இப்ப சியா சீட்ஸ்ல நம்ம பண்ணி எடுக்கிறோம் பாருங்களேன், அது இன்னும் நல்லா ப்ரொடெக்டடா பண்ணணும். ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். இதே மாதிரி கடுகுல பண்ணலாம். அது எல்லாமே ரொம்ப ஸ்பைசியா. இந்த சியா சீட்ஸ் வந்து செடியே துளசி செடி மாதிரியே வரும். அது விதையும் துளசி விதை மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. சியா வேற அண்ட் சப்ஜா வேற. ஆனா ரெண்டும் ஒரு மாதிரி இருக்கும். சப்ஜா உடனே ஊறிடும், சியா சீட்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஆகும் ஊறுறதுக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் மேம். அது வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்பைசியா காரசாரமா இருக்கும். நம்ம எல்லா இதுல ஈவன் பிரெட்ல சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிடுறது எல்லா இடத்துலயும் இது வந்து யூஸ் பண்ணலாம். இதுல இருக்கிற அந்த மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாடி வந்து நம்ம அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். ரொம்ப டெண்டர் இது. அதனால இது நம்ம அப்படியே நம்ம ஒரு மாவு அரைச்சு இந்த தானியங்களை அப்படியே சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப 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 நல்லது மேம். அண்ட் இது வெரி சிம்பிள், எல்லாருமே வீட்டுல பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு தோட்டம்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க இதுல இருக்கிற பிளாஸ்டிக் செடிக்குள்ள போகுமா அப்படின்னா, அப்படிலாம் போகாது. சோ அதனால ஏன்னா நான் பிளாஸ்டிக்ல ரிசர்ச் பண்ணனால தைரியமா சொல்றேன். அப்படியெல்லாம் அது பிளாஸ்டிக் வந்து அவ்வளவு ஈஸியா டிகிரேட் ஆச்சுன்னா பிளாஸ்டிக் பிரச்சனையே இல்லையே நமக்கு. சோ அப்படிலாம் ஆகாது மேம். அதனால தைரியமா வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம வைஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா தானியங்களும் பண்ணலாம். பாசி பயிறு, இந்த விதைகள் மாதிரி இருக்கிற எல்லாமே பண்ணலாம். முள்ளங்கி பண்ணலாம், பிரக்கோலி பண்ணலாம். அப்புறம் வந்து சிவப்பு கேபேஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த விதைகள்ல பண்ணலாம். என்னெல்லாம் விதை ஃபார்ம்ல நமக்கு கிடைக்குதோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சமையலுக்கு இருக்கிறத யூஸ் பண்ணுங்க. இந்த விதைகள்னு விக்குது இல்லைங்க மேடம், அது யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா விதைகள் வந்து தோட்டத்துல பண்றதுக்காக விதை நேர்த்தி பண்ணிருப்பாங்க. அதுல கொஞ்சம் வந்து பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனால நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்றது, நம்ம சமையலுக்கு வாங்குறோம் இல்லைங்களா, அதையுமே அதை வாங்கி வாஷ் பண்ணி நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம நிறைய தடவை வாஷ் பண்ணுவோம். அப்ப அது மேல கோட்டிங்ல ஏதாவது அவங்க வண்டு விழக்கூடாதுன்னு சில பேர் எண்ணெய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பாங்க, ஏதாவது சம்திங். அது எல்லாமே வந்து வாஷ் அவுட் ஆயிடும். அப்ப கம்ப்ளீட்லி அது வந்து ஆர்கானிக் ஆயிடும். அதுல எந்த பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே வந்து இருக்காது. ஏன்னா இது சமையலுக்குன்னு நம்ம பயன்படுத்துற விதைகள் எதெல்லாம் நம்ம கிட்ட உடைக்காம முழுசா வச்சிருக்கோமோ அது எல்லாமே யூஸ் பண்ணலாம்.
தோல் நீக்கி இருக்க கூடாது, உடைச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி இருக்க விதைகளும் பயிர் வகைகளும் யூஸ் பண்ணலாம். சுண்டல் பண்ணலாம். ஆனா இதுல சிலது வந்து நல்லா இருக்காது. அதை நான் இப்பவே சொல்றேன். பம்கின் சீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, பம்கின் அந்த பரங்கிக்காய் விதைகள், அதெல்லாம் வந்து இதுல பண்ணோம்னா வரும், ஆனா கசக்கும், அது சாப்பிட முடியாது. சோ அதெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கிறது பெட்டர். மேம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம் மேம். அவங்க இதெல்லாம் வந்து செய்வாங்க. ஆமா ஆமா, அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணதுதான். சோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வர எந்த பாக்ஸையும் தூக்கி போட மாட்டாங்க, பத்திரமா எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருவாங்க. வந்து நீங்க வேற ஏதாவது நம்ம சீக்கிரமா வளர்றதுக்கு போடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். சிம்பிள், அதனுடைய வேகத்துல அது வளரும், அதே போதுமானது. அதுதான் நம்ம பாடியும் அக்செப்ட் பண்ணும். வேற என்ன பண்ணாலும் அது கசக்க ஆரம்பிச்சிடும். சிம்பிள் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணா போதும். வாட்டர் ஸ்ப்ரே பண்ணனும்னு சொன்னீங்க இல்லையா? அது ஒரு நாளைக்கு கறந்து 2 தடவை ஸ்ப்ரே பண்ணா போதுமா? இல்ல சார், நம்ம நிறைய வாட்டி ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா இங்க அடியில ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அது லீக் ஆயிக்கும் எக்ஸஸா இருந்தாலும். அதை பத்தி கவலை இல்லை. ஆனா ட்ரை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இப்ப கூட பாத்தீங்கன்னா இது நான் எடுக்கிறேன், பட் அந்த மாய்ஸ் வந்து அடியில இருக்கும் லைட்டா தொட்டு பார்த்தா. ஒரு நாளைக்கு 4 or 5 டைம்ஸ் வச்சுக்கலாம். எஸ் 4 or 5 டைம்ஸ். இன்ஃபேக்ட் நீங்க இந்த சின்ன இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோஸ் வாட்டர் அந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே கண்டெய்னர் இருக்கும், அது கிடைச்சா அதுல ஸ்ப்ரே பண்ணா அது ரொம்ப லைக் பண்ணும். அந்த லீஃப்ல இருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் சார். இதை உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம்னா டைம் போயிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஸ்டைல்ல இதுக்கு பிளஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பிளஸ் பண்ண அது வேகமா வளரும், அப்படியே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. இப்ப நார்மல் கீரை எல்லாம் இருக்குல்ல, அந்த கீரையோட சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மைக்ரோ கிரீன் பண்ண முடியுமா? தாராளமா போடலாம். அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, அந்த கீரை செடியை நீங்க வீட்டுல வளர்த்திருக்கணும், அந்த விதைய நீங்க கலெக்ட் பண்ணிருக்கணும். கடையில அந்த விதையை வாங்கி நீங்க மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கீரை விதைகள் வந்து ட்ரீட்டட். அது போட்ட உடனே எறும்பு வரும்ன்றதுக்காக கண்டிப்பா எறும்பு மருந்து அதுல மிக்ஸ் பண்ணிருப்பாங்க சார். அது ஏன்னா அது தரையில இருந்து வளர்ந்து அதுக்குள்ள அது டைல்யூட் ஆகி போயிருங்கிற நம்பிக்கையில அப்படி பண்றாங்க. ஆனா நம்ம மைக்ரோ கிரீன்ஸ் பண்ணும்போது இமீடியட்டா சாப்பிடுவோம் இல்லையா, சோ கண்டிப்பா அந்த பெஸ்டிசைட்ஸோட எஃபெக்ட் நமக்கு வந்துடும். அதனாலதான் கீரையை வந்து நம்ம விதையை வாங்கி பண்ணக்கூடாது. பட் நீங்க கீரை செடி வளர்த்துட்டீங்கன்னா நீங்க அந்த விதையை கலெக்ட் பண்ணி நாட்டு விதை கிடைச்சதுன்னா அதை ட்ரை பண்ணலாம்ல? பண்ணலாம் சார், பட் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா அதுல பெஸ்டிசைட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. சரி, ஓகே ஓகே மேடம். அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இமிடியேட்டா சாப்பிட போறோம் 7-8 நாள்ல. ஆனா ஒரு செடியா வளரும் போது இது ரொம்ப நாள் இருக்கும், நிறைய தண்ணி பாஞ்சிருக்கும், அது டைல்யூட் ஆயிருக்கும் இல்லையா. பட் நம்ம இமிடியேட்டா இந்த மாதிரி சாப்பிடும் போது கண்டிப்பா ஃபுட் கிரேட்ல இருக்கிற விதையை தான் நம்ம யூஸ் பண்ணணும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நிறைய இந்த முள்ளங்கில எல்லாம் கூட இது மாதிரி பண்றாங்க. முள்ளங்கி, பிரக்கோலி, அது வந்து மார்க்கெட்ல 1 கிலோ இந்த மாதிரியான 1 கிலோ பிரக்கோலி மைக்ரோ கிரீனோட விலை 5000 rupees. ஏன்னா அவ்வளோ நியூட்ரிஷனல் வேல்யூ ஜாஸ்தி மேம். இப்ப மேல் நரிஷ்டு கிட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கவங்களுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் கொடுத்துட்டே வந்தா ரொம்ப நல்லா மாறிடுவாங்க குயிக்கா. ஏஜ்டு பர்சன் சாப்பிடலாமா? எல்லாருமே சாப்பிடலாம் மேம், எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா இது ரொம்ப பேபி ஃபுட், எல்லாருக்குமே டைஜஸ்ட் ஆகும். ஈவன் கிட்ஸ் எல்லாம் 5 இயர்ஸ்ல இருந்து அவங்க அப்படியே நீங்க கிள்ளி துளசி சாப்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி குடுக்கலாம். அவங்க போட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு இது ஒரு கடலை மாதிரி ஒரு டேஸ்ட் வருது, அவ்வளவுதான். So otherwise it's really good. அது வந்து நல்லா உங்களுக்கு டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நம்ம கிரீன்ஸ் வந்து டெய்லியுமே நம்ம ஃபுட்ல எடுக்கணும். we need chlorophyll கூட, அதுவும் நமக்கு எவ்ரிடே வேணும். இப்ப நம்ம மோஸ்ட்லி கீரை சாப்பிடும் போது சமைச்சிடுறோம் இல்லைங்களா, அப்போ ஏகப்பட்ட குளோரோஃபில்ஸ் வந்து டை ஆயிடும். ஆனா அதை சமைக்காம சாப்பிடவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு மைக்ரோ கிரீன்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். மேம் சன்லைட்ல வைக்கணுமா வேண்டியது இல்லைங்களா மேம்? லைட்டா நிழல் படுற டைரக்ட் சன்லைட் வேண்டாம், அது கருகிடும். ஒரு மாதிரி நம்ம பால்கனில அந்த மாதிரி வச்சுக்கலாம், கிச்சன்ல இடம் இருந்தா வைக்கலாம். நீங்க சன்லைட்ல டைரக்டா வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது எல்லாம் ஸ்ப்ரவுட் ஆகி இலை வந்து 2-3 நாளே நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அது இது ரொம்ப பெருசா வளர விட்டு எடுத்தாலும் யூஸ் கிடையாது. ஒன்லி இந்த 2 leaves மட்டும்தான். 3rd leaf வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, அந்த 2 leavesல சாப்பிடணும். ஓகே மேம். ஓகே மேம், அந்த லீஃப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா இல்ல ஃபுல்லாவே யூஸ் பண்ணலாம்? இல்ல, லீஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. அதனுடைய அதாவது ஸ்டெம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது இங்க பாருங்களேன், ஐ வில் ஷோ யூ ஒன் ஃபுல் பிளான். இது வந்து ஒரு முழு செடி. ஓகே, இது வந்து அந்த விதை விரிஞ்சது, இது ரூட், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு மேலதான் நம்ம எடுக்கணும். இந்த 2 லீஃப் மட்டும்தான்.
ஓ அதெல்லாம் போடக்கூடாதா? இதெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகாது, இது சாப்பிடவும் கூடாது. இங்க நியூட்ரிஷன் ரிச்சா இருக்கிற போர்ஷன் இதுதான். சோ இதுதான் நம்ம சாப்பிடணும். இத நம்ம வந்து இது ரொம்ப டெலிகேட்டுங்க. யார் வேணா சாப்பிடலாம், எவ்வளோ ஏஜ் பர்சன்ஸ் கூட சாப்பிடலாம். சூப் எல்லாம் பண்ணானா லாஸ்ட்ல இதை ஸ்பிரிங்கிள் பண்ணிக்கலாம். மேம் சிசர் போட்டு கட் பண்ண கூடாதா? ஓ பண்ணலாமே, சிசர் போட்டு கட் பண்ணிக்கலாங்க. அதுல 1-2 இந்த விதை வந்துருச்சு இல்ல எக்ஸ்ட்ரா ஸ்டெம், அதெல்லாம் தப்பே கிடையாது. அதெல்லாம் நம்ம பாடி பாத்துக்கும், சாப்பிட்டுக்கும். சோ இப்ப நீங்க இந்த 2 இலையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி இது பண்ணி விட்டோம்னா திருப்பி 2 இலை வரும். அந்த மாதிரி 3 டைம்ஸ் எடுக்கலாம். இல்ல மேடம், அதே செடியில வராது. இப்ப நீங்க பாருங்களேன், இங்க வந்து நான் போட்ட முழு விதையும் இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் உள்ள குட்டி குட்டியா இருக்கு இல்லையா? ஆனா இத நான் ஹார்வெஸ்ட் பண்ண வாட்டிதான் அதுக்கு வந்து வெயில் போகும், அப்ப அது வரும். சோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே போட்டிருந்தாலும் ஒரு 3 டைம்ஸ் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஒன்ஸ் பண்ணது அவ்வளவுதான். பட் அதனுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா கிரௌடடா போடுறோம் இல்லையா? டிஷ்யூ பேப்பர் இல்லாம வேற எந்த பேப்பர்ல யூஸ் பண்ண முடியாதுங்களா? இல்லைங்க மேம், நான் ஏன் டிஷ்யூ பேப்பர் சொல்றேன்னா, அது வந்து பிளெயின். அதுல இப்ப நீங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து பிரிண்ட்ஸ் இருக்கும். பிரிண்ட்ல லெட் இருக்கு, லெட்னா காரியம். ஓகே, சோ அந்த மாதிரியான எந்த ரிஸ்க்கும் நமக்கு இருக்க கூடாதுங்கிறதுனாலதான் நான் டிஷ்யூ பேப்பர். இன்ஃபேக்ட் நீங்க டிஷ்யூ பேப்பர் போடாமலே கூட அது வளரும். இன்னும் நீங்க போடலாம் மேம், போடலாம். பட் அவங்க எதுக்கு தேங்காய் நார் கேக்குறாங்கன்னா, நம்ம கடையில கொக்கோபிட் கிடைக்குது இல்லையா, அத பண்ணி. ஆனா அந்த கொக்கோபிட் வாங்குறது சீசன் பண்ணணும் மேடம். இல்லாம டைரக்டா போட்டீங்கன்னா அதுலயும் கெமிக்கல், அது என்ன ஆகும்னா அதுலயும் கெமிக்கல் இருக்கும். ஆமா, அது கெமிக்கல் இருக்கும். அதுலயே லிக்னின்னு ஒரு கண்டென்ட் இருக்கும். அது இருந்ததுன்னா அது இதை வளர விடாது. லிக்னின்றது அந்த பிரவுன் கண்டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த குட்டி செடியை வந்து வளர விடாது. இன்ஃபேக்ட் டிஷ்யூ பேப்பர் இல்லாமலே கூட அது வளருங்க. சில அதாவது இப்போ மண் பானை தட்டு இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாம் வந்து நீங்க டிஷ்யூ பேப்பர் கூட தேவையில்லை. இதுக்கு என்ன தேவைன்னா ஜஸ்ட் அது புடிச்சுக்கிறதுக்கு ஒரு பேஸ் வேணும், அவ்வளவுதான். ஆனா அந்த சீட் டப்பால வழுவல் இருக்குல்ல, அதுக்கு புடிமானம் இருக்காது. புடிமானம் இருக்காது மேம். சோ அதனால காட்டன் கூட போட்டு, காட்டன் துணி மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணலாங்களா மேம்? துணி எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஈஸியா ஃபங்கஸ் வந்து வந்துரும் அந்த வாட்டருக்கு, சரிங்களா? அதுல வந்து இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வரும் தெரியுங்களா? சோ அதனாலதான் நான் சொல்ற மெத்தட் இதே மாதிரி. ஏன்னா இது நான் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணா வேற எந்த ரிஸ்க்கும் வராது மேடம். அப்படியே வந்து வளர விடாதுங்க. நீங்க வந்து யூசுவலா பாருங்க, செடிகள் மேல தண்ணி வந்து அந்த மண்ணுல தண்ணி ஆவியாகி போயாம இருக்கிறதுக்காக அந்த காயற்பித்து பரப்பி விடுவாங்க. ஆனா ஒரு புல்லு கூட அதுல வளராது. அப்படின்னா என்னன்னா, அந்த காயற்பித்து அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணி தான் அது வந்து வரும். தாராளமா அதை யூஸ் பண்ணலாம், நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு growth அதுல வந்து இருக்காது. ஈல்டு வந்து இதுலதான் நமக்கு பெட்டரா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஹேசல் ஃப்ரீ. உங்களுக்கு அங்கங்க குப்பையாகாது. இப்ப நான் இப்படி எடுத்து காட்டுற மாதிரிலாம் அதை காட்ட முடியாது. ஐ மீன் காட்டுறதுக்குன்னு இல்ல, கண்டிப்பா அது நிறைய தடவை நம்ம வாஷ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப வாஷ் பண்ணா சுருங்கி போயிடும். அப்படியே லைட்டா ஒரே ஒரு தடவை தான் நம்ம வாஷ் பண்ண முடியும். சோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் சொல்றேன். வடிச்சிருங்க. கொள்ளு மட்டும் 2-3 வாட்டி வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அது வரும். ஏன்னா நீங்க திரும்பி திரும்பி வாஷ் பண்ணணும். கொள்ளுல வந்து அந்த பிரவுன் கண்டென்ட் நிறைய இருக்கும். அதுல கொஞ்சம் ரிலீஸ் ஆன வாட்டி தான் ஈஸியா வளரும், வந்துரும். கொள்ளும் நல்லா வரும், தட்டைப்பயிறு வரும். கட்டினாலே முளை வரதே வேறு தான். ஆக்சுவலா முளை வருது இல்லையா, அந்த ஒயிட் பார்ட் இஸ் ரூட். சோ அது வந்துட்டாலே நம்ம போட்டுடலாம். அந்த ரூட் வந்தாதான் அது வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அதனால அது வந்த உடனே போட்டுக்கலாம். பயிறு, பாசி பயிறு, உளுந்து, பட்டாணி, பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அது போடலாம். அதோட லீஃப் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வெந்தயம் இதே மாதிரி போடலாம். நம்ம மல்லி யூஸ் பண்றோம் இல்லைங்களா, மல்லி இந்த 2 இலை மட்டும் வரும். அதுல இருந்து இன்னும் ஒரு இலை வருதுன்னா அதுல விட்டுக்கலாம். மல்லி போட்டுக்கலாம். கடுகு போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். முள்ளங்கி, அப்புறம் கேபேஜோட விதைகள். கேபேஜ்ல வந்து 2 கலர் இருக்கு. முட்டைக்கோஸ்ல கிரீன் இருக்கு, பிங்க் இருக்கு. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். பிங்கோடது பிங்காவே வரும். அப்புறம் ப்ரக்கோலி விதைகள், அது யூஸ் பண்ணலாம். காலிஃபிளவர் விதைகள் யூஸ் பண்ணலாம். சோயா பீன்ஸ். சோயா வந்து நான் பண்ணி பார்த்தது இல்ல, ஆனா ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா அதுவும் பயிர்ல வருது இல்லைங்களா. சோ அந்த சோயா வந்து அந்த எல்லோ கலர்ல இருக்கும், மஞ்சள். அதாவது அந்த டோஃபு பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த சோயா தான் வெரி குட். அதை ட்ரை பண்ணலாம்.
ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது நம்ம வந்து கண்டினியூஸா ரொட்டீனா வச்சுட்டே இருக்கணும் வீட்ல. மாறி மாறி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருந்தோம்னா எவ்ரிடே நம்மளோட கிரீன்ஸோட நீடு வந்து முடிஞ்சிரும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு சப்ளிமெண்ட்டோ இல்ல நம்ம கீரை சாப்பிடலையேங்கிற ஃபீலிங்கோ தேவையில்லைங்க. ஸோ இதுவே வந்து நம்மளோட கிரீன்ஸ் எவ்வளோ நம்ம 3 வேளையும் எடுத்துக்கலாம், எப்ப வேணா இதை எடுத்துக்கலாம். அதனுடைய தேவையை வந்து இதுவே பூர்த்தி பண்ணிடும்.